வணக்கம். இன்றைய இதழ் வானொலியின் செய்திகளோடு கர்ணன் சின்னத்தம்பி. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 2வது நாளான இன்று தீவகம் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்தவர்களின் நினைவாக அல்லைப்பட்டி பங்கு தந்தையால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அத்தோடு அல்லைப்பட்டி சேமக்காலையில் காணப்படும் அல்லைப்பட்டி படுகொலையின் போது கொல்லப்பட்டவர்களின் நினைவு சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. பங்கேற்றவர்கள் காய்ச்சிய கஞ்சியை சிரட்டையில் குடித்து முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் இடம்பெற்ற அவலங்களை தமக்குள் பகிர்ந்து கொண்டனர். இந்த அஞ்சலி நிகழ்வில் அல்லைப்பட்டி படுகொலையின் போது உயிரிழந்தவர்களின் உறவுகள், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவினர், அல்லைப்பட்டி பங்கு தந்தை அருட்தந்தை ரெக்னோ மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தல் வாரத்தின் 2வது நாளான இன்று வடமராட்சி மந்திகை சந்தை பகுதியில் இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வுகள் பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஜெயானந்தம் ஜெயகோபி தலைமையில் இடம்பெற்றன. இதில் முதல் நிகழ்வாக முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக பொது ஈகை சுடரினை மாவீரர்களின் சகோதரன் ராஜி ஏற்றி வைக்க மலரஞ்சலியை சோமஸ்கந்த குருக்கள் மற்றும் தனஞ்சிய குருக்கள் ஆரம்பித்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மக்களால் மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவாக உப்புக்கஞ்சி வழங்கப்பட்டது. இதில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஜெயானந்தம் ஜெயகோபி, ஜனநாயக போராளிகள் கட்சியின் உறுப்பினர்கள், அரசியல் பிரதிநிதிகள், வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இறுதி யுத்தத்தில் குடித்து உயிர் வாழ்ந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் குருநகரில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. மண்டதீவு கடலில் 1986ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட 31 கடற்தொழிலாளர்களின் நினைவு தூபியின் முன்பாக கஞ்சி காய்ச்சப்பட்டு வழங்கப்பட்டது. இறுதி யுத்தத்தில் உப்பில்லாது காய்ச்சிய கஞ்சியை போன்று காய்ச்சப்பட்டு சிரட்டையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதன்போது குருநகர் பங்கு தந்தை ராக்ஸ் பாடசாலை சிறுவர்கள், கடற்தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சியை குடித்து இறுதியுத்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். 15 வயதுடைய சிறுமியொருவரை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அட்டமஸ்தானாதிப பல்லேகம கேமரர்ண தேரரை மீண்டும் விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்க அனுராதபுரம் பிரதம நீதவான் சியபத் சிசித்த விக்ரமரத்ன மரபு தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு அனுராதபுரம் பிரதம நீதவான் முன்னிலையில் மீண்டும் செவ்வாய்க்கிழமையன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே நீதவான் இதனை தெரிவித்தார். சந்தேக நபரான கேமரத்ன தேரரை மீண்டும் விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவை தன்னால் பிறப்பிக்க முடியாது என நீதவான் இதன்போது சுட்டிக்காட்டினார். கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கமைய சந்தேக நபர் 12ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அந்த உத்தரவு தொடர்பான ஆவணங்கள் இதுவரை தனது நீதிமன்றத்திற்கு கிடைக்கவில்லை என அனுராதபுரம் நீதவான் குறிப்பிட்டார். மேலும் விளக்கமறியலில் உள்ள ஒருவரை மீண்டும் விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவை பிறப்பிப்பதாக இருந்தால் சிறைச்சாலை அதிகாரிகளால் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னரே அதனை மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான அரசு தலைவர் சட்டத்தரணி காலிங்க இந்திரதிச உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குறித்த சிறுமி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை தமது கட்சிக்காரர் முற்றாக நிராகரிப்பதாக தெரிவித்தார். இதேவேளை சந்தேக நபரான தேரரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது எனினும் தேரரின் உடல்நிலை சீராக இல்லாத காரணத்தினால் அவரை தூர இடங்களுக்கு அழைத்து செல்ல முடியாது என மெகசின் சிறைச்சாலை அத்தியட்சகர் மற்றும் சிறைச்சாலை வைத்திய அதிகாரியினால் வழங்கப்பட்ட வைத்திய அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் பரிசீலித்த பிரதம நீதவான் தற்போதைய நிலையில்
சந்தேக நபரை மீண்டும் விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்க சட்ட ரீதியாக முடியாது என அதனை நிராகரித்தார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை அடுத்த வழக்கு தவணையின் போது சமர்ப்பிக்குமாறு நிட்டம்புவ காவல்துறையினருக்கு நீதவான் உத்தரவிட்டார். இதற்கமைய இந்த வழக்கு எதிர்வரும் 15ஆம் திகதி அனுராதபுரம் பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. யாழில் 10 கிராம் ஹெரோயினை விழுங்கிய 21 வயதுடைய இளைஞர் ஒருவர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் வட்டுக்கோட்டை காவல்துறையினரின் பிரிவுக்கு உட்பட்ட சுழிபுரம் கல்லவேம்படி பகுதியைச் சேர்ந்த குறித்த இளைஞனை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் நேற்றைய தினம் 2 கிராம் ஹெரோயினுடன் கைது செய்தனர். கைது செய்த காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று காவல் தடுப்பு காவலில் வைத்திருந்தனர். இந்நிலையில் இன்று காலை அவருக்கு உடல் சுகஹீனம் ஏற்பட்டது. அதன் பின்னரே காவல்துறையினர் தன்னை கைது செய்ய வரும்போது 10 கிராம் எடையுடைய ஹெரோயினை பொலித்தீன் பையுடன் விழுங்கிய விடயத்தை கூறியுள்ளார். பின்னர் காவல்துறையினர் அவரை சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்துள்ளனர். குறித்த இளைஞனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரியப்படுகிறது. இதேவேளை குறித்த இளைஞன் இதற்கு முன்னரும் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியில் அமைக்கப்பட்ட யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்தின் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தை ஸ்தாபிப்பதற்கு புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கடந்த 21/2/2022 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள அங்கீகாரத்தின் பிரகாரம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்தை பேணி செல்வதற்காக புரிந்துணர்வு எட்டப்பட்டது. ஒப்பந்தத்தின்படி குறித்த கலாச்சார மத்திய நிலையத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக தீர்மானம் எடுப்பதற்கு ஒருங்கிணைந்த முகாமைத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்தத்தின் ஏற்பாடுகளுக்கமைய கருத்திட்டம் நிர்மாணம் பூர்த்தியடைந்த பின்னர் இக்கலாச்சார மத்திய நிலையம் இலங்கை அரசாங்கத்தின் ஊடாக யாழ் மாநகர சபைக்கு பாரப்படுத்தல் வேண்டும். அவ்வாறு பாரப்படுத்தப்பட்ட பின்னர் முகாமைத்துவ பணிகளை மேற்கொள்வதற்காக நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு குறித்த தரப்பினர்கள் உடன்பாடு தெரிவித்துள்ளனர். அதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள நம்பிக்கை பொறுப்புறுதி வரைவுக்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்கமைய யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்தின் முகாமைத்துவ செயற்பாடுகளை தொடர்ந்து மேற்கொண்டு செல்வதற்கான நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தை ஸ்தாபிப்பதற்கு புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன் மூலம் இதுவரை காலமும் அரசாங்கத்தின் பிடிக்குள் தப்பியிருந்த யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் நம்பிக்கை நிதியம் என்ற போர்வையில் புத்தசாசன அமைச்சின் கண்காணிப்புக்குள் அகப்படும் சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் விமானிகள் இன்று முதல் திங்கட்கிழமை வரையில் வேலைநிறுத்தத்துக்கு திடீர் அழைப்பு விடுத்துள்ளார்கள். பிரான்ஸ் விமானிகள் யூனியன் இன்று அதாவது மே மாதம் 13ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரை வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது. ஊதியம் தொடர்பிலான கோரிக்கைகளை முன்வைத்து வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் மே 18க்கு பிறகு மீண்டும் வேலை நிறுத்தம் தொடர்பில் துண்டறிக்கை வழங்கப்படும் என யூனியன் தெரிவித்துள்ளது. புதன், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விமானங்கள் இயங்கினாலும் வார இறுதி நாட்களில் விமான சேவை இருக்கும் என்பதை உறுதி செய்ய இயலாது என கூறியுள்ள பிரெஞ்சு பி விமான நிறுவனம் ஏற்கனவே முன்பதிவு செய்துள்ளவர்கள் விமான நிறுவனத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. ஹண்டா வைரஸ் பரவலில் பாதிக்கப்பட்ட நபர்களுடன் தொடர்பில் இருந்த 10 பேர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிரித்தானியாவிற்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவர்கள் பிரித்தானியாவின் தொலைதூர தீவு பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றே தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அந்த நபர்கள் ஏற்கனவே தனிமைப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் அவர்களுக்கு எந்த அறிகுறிகளும் இல்லை என்றும் இங்கிலாந்து சுகாதார பாதுகாப்பு முகாம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை முற்றிலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே எடுக்கப்பட்டுள்ளது. தெற்கு அட்லாண்டிக் வழியாக பயணித்து பல இடங்களில் நிறுத்தங்களை மேற்கொண்ட MV ஹோண்டியஸ் என்ற சொகுசு உல்லாச கப்பலில் இந்த நோய் பரவல் ஏற்பட்டுள்ளது.
தற்போது பிரித்தானியாவிற்கு அழைத்து வரப்பட்ட 10 பேர்களும் செயின்ட் ஹெலினா தீவு மற்றும் அசென்சன் தீவு ஆகிய வெளிநாட்டு பிரதேசங்களை சேர்ந்தவர்கள். வெளியாகியுள்ள தகவலின் அடிப்படையில் செயின்ட் ஹெலினாஸில் 32 பயணிகளும் ஒரு கப்பல் ஊழியரும் MV ஹோண்டியஸ் கப்பலிலிருந்து இறங்கியதாகவும் மேலும் 2 அசென்சன் தீவு வழியாக மருத்துவ அவசரம் காரணமாக வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனிடையே பொதுமக்களுக்கு வைரஸ் பரவும் ஆபத்து மிக குறைவாக உள்ளது என்றும் கப்பலுடன் தொடர்புடைய நபர்களை கண்டறிந்து கண்காணிக்கும் பணி தொடரும் என்றும் சுகாதார முகமை தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய இதழ் வானொலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.